ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய தேவைகளை அல்லாஹு தாலா மறுவாமல் கொடுக்கக்கூடிய இஸ்முல் ஆலம் கொண்ட ஒரு சிறந்த திக்ர் பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த திக்ரானது நம்முடைய தேவைகளை, அவசரமான தேவைகளை கூட உடனடியாக கபூலாகக்கூடியது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, வானங்களை புதுமையாக படைத்தவனே, உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே, உன்னிடமே வேண்டுகிறேன். அரபி தெரியாதவர்களுக்காக தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு. யா பதீஅஸ் சமாவாதி யா ஹையு யா கையும் இன்னி அஸ்அலுக. இந்த திக்ரனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, யா ஹையு யா கையும், இது அல்லாஹ்வினுடைய சிறந்த மிக பெரிய பெயர். அதாவது துவாக்கள் கபூலாகக்கூடிய இஸ்முல் ஆலம் என்று அழைக்கப்படுகின்றது. இன்னும் வானங்களை புதுமையாக படைத்தவனே என்று அல்லாஹ்வை நாம் புகழ்ந்து கூறுகின்றோம். யா பதி அப்படிங்கிறதும் அல்லாஹ்வின் ஒரு சிறந்த திருநாமம் தான். எனவே இந்த அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்ட இன்னும் துஆ மறுக்கப்படாமல் கபூலாகக்கூடிய திக்ரை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் தஹஜ்ஜுடைய வேளையிலே அல்லாஹ்விடம் நம்முடைய அவசரமான தேவைகளை கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நமக்கு பதிலளிப்பான். ஏன்னா தஹஜ்ஜுத்திற்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களும் உடனடியாக கபூலாகும். ஏன்னா அல்லாஹு தாலா நாம் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சிறந்த நேரம் அது. அந்த நேரத்தில் இந்த சிறந்த அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்ட இந்த திக்ரை ஓதி அவனிடம் துவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து துவாக்களும் விரைவாக நிறைவேறும். இந்த திக்ரை நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா கேட்குறது என்னவோ அல்லாஹு தாலா அதை தருவான். இந்த திக்ரை நீங்கள் தஹஜ்ஜுத்திற்கு பிறகு 100 முறை ஓதுங்க. 100 முறை ஓதிய பிறகு உங்களுடைய மிகப்பெரிய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹு தாலா மறுக்கவே மாட்டான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான அவசரமான தேவைகளுக்கு இந்த யா ஹய்யும் யா கையும் அப்படிங்கிற திக்ரை தான் அவங்க ஓதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியையும் கொடுத்திருக்கின்றான். அவர்களுடைய தேவைகளையும் அல்லாஹு தாலா நிறைவு செய்து தந்திருக்கான். எனவே நமக்கும் இந்த திக்ரு மிகவும் பயனளிக்கும். ஏன்னா இந்த திக்ரு நம்மள பலருக்கும் பயனடைந்த ஒரு திக்ர் தான். பலருமே இந்த திக்ர் ஓதி நம்ம பயனடைந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு சிறந்த ஒரு திக்ர் தான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 3 தஹஜ்ஜுத்திற்கு பிறகு நீங்கள் இதை ஓதி பாருங்கள். அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான். உங்களுடைய மிகுந்த துன்பங்கள், துயரங்கள் கூட 3 நாட்களில் அல்லாஹு தாலா உங்களுக்கு லேசாக்கி தருவான். அதற்கான வழியை காண்பிச்சு தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க. கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். எனவே இந்த அற்புதமான திக்ரை ஓதி இந்த அற்புதமான மாதத்தில் துவா கபூலாகக்கூடிய வேளையிலே, அதுவும் சிறந்த தஹஜ்ஜுடைய வேளையிலே நாம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அனைத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். இந்த பதிவு எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.